அந்நிய நேரடி முதலீட்டு சட்டத்தை மீறிய விவகாரம் தொடர்பான விசாரணைக்கு நேரில் ஆஜராக அமேசான், பிளிப்கார்ட் ஆகிய இ-காமர்ஸ் நிறுவனங்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. பிளிப்கார்ட், அமேசான் ஆகிய இ-காமர்ஸ் நிறுவனங்கள் இந்திய இ-காமர்ஸ் சந்தையில் முக்கிய நிறுவனங்களாக செயல்பட்டு வருகின்றன. இத்தகைய வெளிநாட்டு இ-காமர்ஸ் நிறுவனங்கள் தங்களது சொந்த உற்பத்தி பொருட்களை இணையதளங்கள் மூலம் விற்பனை செய்ய இந்தியாவில் தடை உள்ளது. ஆனால் வால்மார்ட், அமேசான் நிறுவனங்கள் இந்த தடையை மீறி தங்களது சொந்த உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வதாக புகார் எழுந்துள்ளது. இத்தகைய புகார்கள் தொடர்பாக அத்தகைய நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை கடந்த வாரம் சோதனை நடத்தியது. அப்போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்து வருவதாக மூத்த அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமேசான், பிளிப்கார்ட் ஆகிய நிறுவனங்களின் செயல் அதிகாரிகளுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. அந்நிய நேரடி முதலீட்டுச் சட்டத்தை மீறி இருப்பது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்ததில் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விசாரணை நடத்தும் நோக்கில் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது.